பாடல் 115 13வது வசனத்தை வாசிங்க. தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார், சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் ஆசி வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் யாருக்குங்க ஆசீர்வாதம் கொடுப்பாரு? தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு. அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு. நல்ல கவனமா கேளுங்க. நீ பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஏராளம் ஏராளம் பணத்தை கொண்டுட்டு போய் திருத்தலங்கள்ல கொட்டிட்டு வரலாம், ஏராளம் பணத்தை உன் பெயர் விளங்கணுங்கிறதுக்காக கச்சேரிக்கும் அதுக்கும் இதுக்கும் கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறான்னு பாருங்க. அவருக்கு அஞ்சி நடப்புறவங்களுக்கு, தெய்வ பயத்தோடு வாழ்றவங்களுக்கு, பரிசுத்தமா வாழ்றவங்களுக்கு. நான் ஏராளம் பேரை பார்த்திருக்கிறேன். ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக திருத்தலங்களுக்கு திரு யாத்திரை போறவங்களும் உண்டு. அங்கே போய் ஏராளமான நேர்த்தி கடன்களையும் காணிக்கைகளையும் செலுத்துகிறவர்களும் உண்டு. பிரியமானவர்களே, நீங்க இங்கே இருந்து எமயமலைக்கு நீங்க கடந்து சென்றாலும் சரி, திரு யாத்திரையாக சென்றாலும் சரி, இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு திரு யாத்திரையாக சென்றாலும் சரி, இங்கிருந்து இயேசு பிறந்த பெத்லகேமுக்கு திரு யாத்திரையாக சென்றாலும் சரி, பரிசுத்தம் இல்லைனாக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவீங்க, தெய்வ பயமே இல்லாமல் ஆண்டவர் எனக்கு என்னத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, இன்றைக்கு புதுசாக ஆசீர்வாதம் பண்ண போகிறாரு, நான் பரிசுத்தமாகணும்னு சொல்கிறீங்க என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, பரிசுத்தமாகி பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்பதை பிறகு சோதித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 2 அரசர் 18வது அதிகாரம் 4-7 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. எசேக்கியாங்கிற ஒரு ராஜா இருக்கிறார், மிகவும் அருமையான ராஜா, தெய்வ பயமுள்ள ராஜா. இப்படிப்பட்டவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். மக்கள் எல்லோரும் வெண்கல பாம்பு சிலையை வணங்கி வந்தார்கள். மோசேயால் ஏற்படுத்தப்பட்ட வெண்கல பாம்பை அவர்கள் ஆராதித்து வந்தார்கள், தூபம் காட்டி வந்தார்கள். இந்த ராஜா என்ன செய்கிறார்? அதை உடைத்தெறிகிறார். காரணம் என்ன? உண்மையுள்ள தெய்வத்தை வழிபடுவதற்கு பதிலாக உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நானே, என்னை தவிர வேறு சர்வேஸ்வரன் இல்லை என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டு கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு பதிலாக வெண்கல பாம்பை அவர்கள் ஆராதித்து வந்தார்கள். ஆகவே அவர் உடைத்தெறிந்தார். தேவனுக்கு பிரியமான மகனாக இருந்தார், கட்டளைகளை கடைபிடித்து வந்தார், ஆண்டவரை முழுமனதோடு நம்பி வந்தார். ஆண்டவரும் அவரை ஏராளம் ஆசீர்வதித்து வந்தார். அவர் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்தாரோ அத்தனை ஜெபத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். உங்களுடைய ஜெபம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்படணுமா? ஆமா. வேணுமா வேண்டாமா? ஆமா. நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரை கத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சிலருடைய மன்றாட்டு கேட்கப்படாது. ஒரு சிலர் ஏராளம் நாட்கள் ஜெபிப்பாங்க, ஜெபிச்சு என்னத்தை கண்டேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? நீ ஆண்டவருக்கு வந்தவளா இல்லை, பரிசுத்தவதியா இருந்தினாக்கும் இந்த எசேக்கியா ராஜாவை போல கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக இருந்தாக்கும் நீங்க கேட்கிற மன்றாட்டெல்லாம் உடனே கேட்கப்படுங்க. இந்த எசேக்கியா ராஜா என்னென்ன கேட்டாரோ அத்தனையும் கிடைத்தது. ஒரு முறை அசீரிய மன்னன் இந்த எசேக்கியா ராஜா மீது படையெடுத்து வருகிறான். அப்பொழுது எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே, இது போல பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்குதா ஆண்டவரே, நம்ம நாட்டோட எதிர்த்து போராட வந்திருக்குதா ஆண்டவரே, இதை பார்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்கிறார். ஆண்டவர் அந்த யுத்தத்தை சந்திச்சாரா சந்திக்கலையா? சந்திச்சாரு. ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 போர் வீரர்கள் கொன்று குவித்தார். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்துல சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள், நோய் நொடிகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் வரும் பொழுது, சின்ன 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 துன்பங்கள் வரும் பொழுது ஐயோ ஐயோ என்று சொல்கிறீர்கள். எசேக்கியா ராஜாவை பாருங்க, 1,85,000 போர் வீரர்கள் வந்தாங்க சண்டை போடுறதுக்கு. ஆண்டவர்கிட்ட போய் இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே, இவ்வளவுதான் சொன்னாரு. ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினாரு, அவ்வளவு பேரை சங்காரம் பண்ணிட்டு போயிட்டார். பிரியமானவர்களே, இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறாருனாக்கும், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்கிறாருனாக்கும் காரணம் என்ன?
எசேக்கியா ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வந்தார். கட்டளைகளை கடைபிடிங்க, உங்களுக்கு ஏராள ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு முறையாக இந்த எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார், மரண படுக்கையில் கிடக்கிறார், நல்ல நோய்வாய்ப்பட்டு போயிட்டார். அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவரால் அறிவிக்கப்படுகிறார், உன் காலம் சரியாயிருச்சு, நீ இனிமே உன்னுடைய கணக்கெல்லாம் சரி பார்த்துக்கோ என்று செய்தி சொல்லி அனுப்பும் பொழுது இந்த எசேக்கியா கடைசியில் ஜெபிக்கிறார் பாரு. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, நான் உனக்கு பிரமாணிக்கமா இருந்தேன் ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருந்தேன் ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவனா இருந்தேன் ஆண்டவரே, ஒரு பாவத்தையும் செய்யாதவனா இருந்த ஆண்டவரே, கட்டளைகளை கடைபிடித்தேன் ஆண்டவரே, எனக்கு இப்ப சாக முடியாது, எனக்கு இப்ப மறிக்க முடியாது என்று சொல்கிறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றார், என்ன செய்கிறார்? அவனுடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென், ஆமென். அவனுடைய வாழ்நாட்களிலே 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். மன்றாட்டு கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்படலையா? கேட்கப்பட்டது. மரண படுக்கையில் இருக்கிற மக்களே, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற மக்களே, இந்த ஆண்டிலே உனக்கு நோய் வருகிறது என்றால், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்க. ஒரு எசேக்கியா மன்றாடினான், அவனுக்கு பூரண சுகத்தை ஆண்டவர் வாரி கொடுத்தது போல இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னாக்கும் இந்த ஆண்டில் எல்லாரும் நல்ல காதை திறந்து கேளுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னாக்கும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிங்க. கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது ஆசீர்வாதம் நிச்சயமாக கடந்து வரும். இரண்டாவதாக, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக, ஆண்டவர் மீட்பருமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். ஏராளம் தாராளமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். பிரியமானவர்களே, நீங்கள் மாத்திரம் நீதிமான்களாக இருந்தீர்கள் என்றால், நீங்கள் மாத்திரம் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் கால்கள் தள்ளாட அவர் ஒரு நாளும் விட மாட்டார், ஒரு நாளும் விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.